தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் அக்கட்சியினர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்த மத்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும், தமிழகத்திற்கு உரிய வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை குடியரசுத் தலைவரிடம் அளித்ததாக தெரிவித்தார். மத்திய அரசு மத்திய சட்டத்தை திருத்தி எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாத விதத்தில் தமிழர்களுடைய வீர விளையாட்டாக பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடாக அடையாளமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை ஆண்டுதோறும் வழக்கம் போல் தொடர்ந்து நடத்துவதற்கு மத்திய அரசு துணையாக இருக்க வேண்டும், சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற விதத்தில் மேதகு ஜனாதிபதி அவர்களிடத்தில் இந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறோம். தற்கொலை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு மத்திய அரசு கணிசமான நிதி ஒதுக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே வறட்சியை போக்குவதற்கும் குடிநீரை பெறுவதற்கும் வேலைவாய்ப்புகள் தரப்படுவதற்கும் உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். அதற்கு மேதகு ஜனாதிபதி அவர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்.